தமிழ்குரல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் உரையாட இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் தோழர் வில்லவன் ராமதாஸ் அவர்கள். தோழர் வணக்கம். வணக்கம். தோழர், மத்திய அரசாங்கம் ஜிஎஸ்டி வரியை குறைச்சதன் மூலமாக இந்தியாவினுடைய பொருளாதார வளர்ச்சி உயர்ந்திருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. இன்னொன்று ஒரு பிரச்சாரமாகவே அதை முன்னெடுத்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் அக்டோபர் மாதத்தினுடைய ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய ஏற்றுமதி 12% அளவுக்கு குறைந்திருக்கிறதாக கணக்குகள் சொல்லுது. இதை எப்படி புரிந்து கொள்வது? இது ஏற்றுமதி குறையுங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும். தடுக்க முடியாது. ஏன்னா அமெரிக்காவிற்கு இருந்த ஏற்கனவே போன பொருள், கப்பலில் போன பொருளே ரிட்டர்ன் வருது. இது அவர்கள் எதிர்பார்த்த பின்னடைவு தான். இனியும் இது தொடரும். இப்போது அமெரிக்காவை தாஜா பண்ணுறதுக்காக ரஷ்யாவிலேருந்து ஆயில் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்பிஜி யூஎஸ்லேருந்து வாங்குகிறாங்க. இதெல்லாம் நடக்கலாம். இந்த மாதிரி கவரை பண்ணலாமே தவிர ஏற்றுமதி இனி தொடர்ந்து சரியறதை தடுக்க முடியாது. ஏற்றுமதி மட்டுமல்ல, அமெரிக்காவினால் இந்தியாவில் இருக்கிற வேலை வாய்ப்புகளுக்கும் பாரிய நெருக்கடி வந்துட்டுருக்கு, இனியும் வரும். இல்லை, ஏற்கனவே இவங்க சொல்லிட்டு இருந்தது, இந்த பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடந்துட்டுருக்கு, விதித்த வரிகளை ரிட்டர்ன் வாங்குவாங்க, பழைய மாதிரி வரி விதிப்பு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதற்கான எந்த விஷயங்கள் முன்னகர்ந்த மாதிரி தெரியல. பேச்சுவார்த்தை நடந்துட்டுருக்கு. இந்த எல்பிஜி வாங்குறாங்கன்னு ஒன்று வந்திருக்கு. குறைப்பாங்கன்னு தான் நானும் எதிர்பார்த்தேன். ஏன்னா அதான் கண்டிஷனை அக்செப்ட் பண்ணிட்டாங்கல்ல. அந்த ரஷ்யாவிலேருந்து வாங்க போகிறதில்ல. ஆனால் இன்னைக்கு காலையில் திரும்ப நியூஸ் வருது, 500% டேக்ஸ் போடுவேன் இந்தியா மாதிரி நாடுகள் ரஷ்யாவோட வியாபாரம் பண்ணா அப்படின்றாங்க. அவர் அந்த கமல் ஆமாம், மாற்றி பேசலை. வேலை கான்ஸ்டண்ட்டாக நடக்குது, பேச்சு தான் மாறி மாறி இருக்கு. இந்தியாவிற்கான அந்த பொருளாதார முதுகெலும்பை உடைக்கிறதுக்கு உண்டான வேலையிலிருந்து ட்ரம்ப் பின்வாங்கவே இல்லை. அதுதான் யதார்த்தம். அவர் 1 by 1 கட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இல்லை, இதை நம்ம இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை அழித்தொழிப்பது, இல்லைன்னா முதுகெலும்பை நீங்கள் சொல்கிற மாதிரி உடைக்கிறது, அந்த மாதிரியான ஒரு திட்டம் இதுக்கு பின்னால் இருக்கிறதா பார்க்க முடியும்? திட்டம் இருக்குன்னு நான் சொல்லலை. இது பிரச்சனை என்னென்னா, நாம் யூஎஸ் அடித்தாலும் யார் அடித்தாலும் நாம் வீரத்தை எங்கே போய் காட்டுறோம்? பாகிஸ்தானுக்கிட்ட மட்டும் காட்டுறோம். சீனாவோடு நாம் மல்லுக்கு நிற்கிறதே கிடையாது. அப்படி ட்ரம்ப்புக்கு தன்னுடைய வீரத்தை காட்டுறதுக்கு வேறு எந்த இடம் வாகா இருக்கோ அங்கே தான், வாட்டமாக யார் இருக்கானோ அவனை தான் அடிப்பான். அது ஒன்று. ரெண்டாவது, அது ஒரு வெறுப்பை அடிப்படையாக வச்சுருக்கிற ஒரு கட்சி. இங்கே பாஜகவுக்கு எப்படி இஸ்லாமிய வெறுப்பு. இப்போ நேற்று ஒரு அமைச்சர், அசாம் அமைச்சர், அந்த காலிஃப்ளவர் படத்தை போட்டு அப்பட்டமான ஒரு வெறுப்பு பிரச்சாரம். மீடியாவில் பேச்சே கிடையாது. இப்படி ஒரு கட்சி இருக்கு இல்லையா, அங்கே அதை போல் நடக்கிறது ட்ரம்ப்போடது. ட்ரம்ப்புக்கு தெற்காசியர்கள், இந்தியர்கள் இந்த வெறுப்பு இருந்தால் தான் அவரால் வண்டியை ஓட்ட முடியும். ஸோ இன்னொன்று, எங்கே இருந்தோ ஏதோ ஒன்று பிடுங்கி ஆகணும். என்கிட்ட கடைசியாக என்னோடய விவசாய பொருட்களை வாங்கு, நான் சொல்கிறத நான் கொடுக்குற பொருளை உன் தரலை கட்டுவேங்கிற ஏதோ ஒரு இதில் அவர் வாய்ப்பு இருக்கிற எல்லாரோட கழுத்தையும் பிடிச்சுன்னு இருக்கிறார். அதில் இந்தியா நம்மளை மட்டும் இல்லை, ஐரோப்பிய யூனியன் ஒரு சமரசத்துக்கு போகிறாங்க. 25% டேக்ஸுக்கு 15% டேக்ஸ் பரவாயில்ல, நான் ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு அந்த மாதிரி ஒருத்தன் போகிறான். யாருடைய கழுத்தை முறிக்க முடியுதோ அதில் எல்லாமே நண்பர்கள் கழுத்தை மாற்றுறது எல்லாமே அமெரிக்காவினுடைய நண்பர்கள் தான். எதிரிகளை விட நண்பர்களை வேர்ஸ்ட்டாக நடத்துறதுல யூஎஸும் பிஜேபியும் ஒன்று. பிஜேபி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், கூட சேர்ந்தவன் தான் முதல்ல அடிவான். எதிர்த்து நிற்கிற கட்சி உயிரோடு இருக்கும். எதிர்த்து நின்று அழிஞ்ச கட்சியை பார்த்துருக்கீங்களா? அவங்க வளருவாங்க அல்லது உயிரோடு இருப்பாங்க. கூட சேர்ந்த கட்சி விளங்காது, அப்படியே முழுங்கிறது. அதே போல தான் இங்கே யூஎஸோட இவங்க சமரசத்திற்கு மேல் வேறு எதுவும் அங்கே இல்லை. இன்னைக்கு காலையில் செய்தி வந்திருக்கு, 500% டேக்ஸ்ன்னு. நீ ரஷ்யாவோட வியாபாரம் பண்ணால் 500% டேக்ஸ் போட்டுருவேன்னு சொல்லி. தூங்கி எந்திரிக்கும் போதே அந்த அபய் சண்முக படத்தில் இருக்கும்ல, தெளிவாக இருக்கியா, தெளிஞ்சிட்டேன், தெளிவாக இருக்கா, நம்ம அடிங்கடா அப்படின்னு சொல்லுவார் இல்லையா. அதை போல் ஒரு தெளிய வச்சு ஒரு 2 நாள் ரெக்கவரி ஆகும்னு நினைக்கிறோம். அதன் பிறகு ஏதாவது ஒன்று போட்டு அடிக்கிறாங்க. நாட் ஓன்லி இது மட்டுமே இல்லை தொடர், இது இந்த H1B வீசா அது மாதிரியான எல்லா வகையான வீசாக்கள்லையும் இந்தியர்கள் போகிறதுக்கான கதவுகளை ரொம்ப சட்டபூர்வமாக அடைக்கிறாங்க. ரெனியூவலை இதுக்கு முன்பு
என்ன ஆட்டோமேட்டிக்காக ரெனியூ ஆகிட்டு இருந்தது. டிபெண்ட் எல்லாம் போகிறாங்கல்ல, ஆட்டோமேட்டிக்காக ரெனியூ ஆகிட்டு இருந்தது. இப்போது ரெனியூவலில் நீங்கள் திரும்ப அப்ளை பண்ணி வாங்கணும். அப்ளை பண்ணி வாங்கணும்னா அகெயின் அது புதுசாக அப்ளிகேஷன் மாதிரி தான். எந்த காரணங்களை கொண்டு உங்களை வந்து வெளியில் அனுப்பலாம். தேவைப்பட்டா உள்ள வச்சிருக்கலாம். இல்லை எனக்கு வேணுங்கிறவன நான் உள்ளே வச்சுக்குவேன். எஸ்ஐஆர் இருக்குல்ல, அதே மாதிரி நீ எல்லாரும் அப்ளிகேஷனை கொடு, எந்த அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணுறதுங்கிறத நான் பார்த்துக்கிறேன். அப்படி ஒரு சிஸ்டமுக்கு அப்படியே நகர்ந்து வர்றாங்க இல்லையா. இப்போ அசாமுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் உட்காந்துக்கலாம், பிஎல்ஓ வந்து உங்ககிட்ட அப்ளிகேஷனை ஃபில் பண்ணிக்குவாங்க, பொறுப்பு பிஎல்ஓவோடதாயிடும். தமிழ்நாட்டுக்கு மட்டும் நீ ஃபில்லப் பண்ணணும். நீ ஃபில்லப் பண்ணணும்னா அந்த ஃபில்லப் பண்ணுற ஃபார்ம் வந்து குஜராத்தை விட ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஃபார்ம். நீ தான் தேடி எடுக்கணும். இது கொடுக்க வேண்டியது யார்? இப்போ இதுக்கு முன்பு வாக்காளராக சேர்க்கிறதுங்கிறது எலெக்ஷன் கமிஷனரோட பொறுப்பு. உங்களை வாக்காளராக்க வேண்டிய பொறுப்பு, வாக்காளர்னு ப்ரூவ் பண்ணி உங்களுக்கான சௌரியத்தை செய்ய வேண்டியது எலெக்ஷன் கமிஷனரோட பொறுப்பு. இப்போ அப்படியெல்லாம் கிடையாது, நம்ம பண்ண. ஆமாம், நீங்கள் தான் செல்வாங்கிறத நீங்கள் போய் அங்கே நிரூபித்து நீங்கள் வாக்காளர் ஆகிக்கணும். இப்படி ஒரு சிஸ்டமுக்கு வர்றாங்க இல்லையா. அதை போல் அங்கே விசாவை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறான். இந்தியர்கள் மீது அந்த குடியுரிமை அதிகாரிகள் நடத்துகிற சோதனை வந்து முன்பை விட அதிகமாக தான் இருக்குது. போகிறவங்கெல்லாம் கஷ்டப்படுறாங்க. சுகரு, பிபி மாதிரி ரொம்ப நீண்ட கால நோய்கள் இருக்கிறவங்கள உள்ளே வரக்கூடாதுன்னு அதை டிபெண்ட் பேரண்ட்ஸ் எல்லாம் போகிறத நிறுத்துகிறான். அதே போல் இந்த ஏற்றுமதியிலையும் சரி, மற்ற விஷயங்கள்லையும் சரி, எங்கெங்கெல்லாம் இந்தியாவிற்கான வாய்ப்புகளை அடைக்க முடியுமோ அதெல்லாம் செய்கிறாங்க. அடுத்ததாக இப்போது மம்தானி ஜெயிச்சிருக்கிறதுனால அடுத்தது அவர் என்ன செய்வார்னா அவுட் சோர்ஸ் பண்ணுறது மேலே ஒரு நெருக்கடியை கொடுப்பார். ஓகே ஓகே, அங்கேருந்து வந்து இங்கே குடியுரிமை இந்தியாவினுடைய வம்சாவளி அப்படிங்கிறதுனால இந்த கோவம் நேராக இங்கே இல்லை அது என்னன்னா, இந்த பாரு இன்னொருத்த வந்து ஒன்று ஆள்றான் அப்படின்னு சொல்கிறத தவிர நீங்கள் மம்தானியை எதிர்த்து பேசுறதுக்கு என்ன பாயிண்டில் எதிர்த்து பேசுவீங்க? அஃபோர்டபுள் வீட்டு வாடகையை அஃபோர்டபுள் ஆக்குவேன் அப்படிங்கிறத எதிர்த்து அவரால் பேச முடியுமா? டிரான்ஸ்போர்ட்டை ஃப்ரீ ஆக்குறேன் பேச முடியுமா? பணக்காரர்களுக்கு அதிக வரி விதித்து அதை வந்து சாதாரண மக்களுக்கு கொடுப்பேங்கிற அந்த பாலிசி எடுத்து பேச முடியுமா உங்களால்? எதையுமே அவரால் சேலஞ்ச் பண்ண முடியாது. அப்போ என்ன வாய்ப்பு இருக்குது? அவனோட கலர், அவனுடைய மதம், அவன் எந்த இனத்தை சேர்ந்தவங்கிறது இதை வச்சு தானே பண்ண முடியும். இதில் இன்னொரு விஷயம் எனக்கு கேட்க வேண்டியது இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர்னு நினைக்கிறேன், அவர் பேசியிருக்கிறாரு, இந்தியர்கள் இங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு தொழிலை கற்றுக் கொடுத்துட்டு நீங்கள் வெளியேறிடுங்க ஆமாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆமாம், அப்படி தான் சொல்கிறாங்க. அதாவது ஒரு எக்ஸ்பர்ட் வந்து இங்கே தேவைன்னு சொன்னால் அவர்கள் கற்றுக் கொடுத்துட்டு வெளில போய்ட்டோம், இங்கே வந்து உட்காந்துக்காத எங்கள் நாட்டில் அதை ஒரு ஆக்கிரமிப்புங்கிற மாதிரி அவங்க பார்க்குறாங்க. ஸோ இது அஃப்கோர்ஸ் அது எல்லா நாடும் ஒரு நெருக்கடி வரும்போது வெளிநாட்டுக்காரர்களை ஏன் வெளிநாட்டுக்காரனுக்கு வேலை கொடுக்குற அப்படிங்கிற ப்ரெஷரை போடுவான். ஒமான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒமான் வந்து முதல்ல என்ன பண்ணாங்க, நல்ல ஒயிட் காலர் வேலைகள் எல்லாத்தையும் வெளிநாடுகள்லேருந்து ஆட்களை கூப்பிட்டுருந்தாங்க. ஒரு கட்டத்தில் உள்ளூர் ஆட்களுக்கு வேலை இல்லை, உள்ளூர்காரன் ஃபுல்லாக டாக்ஸி தான் ஓட்டுறான், ப்ரொஃபஷ்னல் வேலைகளை எல்லாம் வெளிநாட்டுக்காரர்கள் ஆக்கிரமிக்கிறாங்கன்ன போது ஒமான் என்ன செஞ்சாங்க, கல்லூரிகளை திறந்தான். கல்லூரிகள்லேருந்து வர என்ன பண்ணுறாங்கன்னா, எவ்வளவுக்கு எவ்வளோ ஆட்கள் வெளியில் வர்றாங்களோ தன்னோட தேவைக்கு தகுந்த மாதிரி கல்லூரிகளை திறந்து உள்ளூர் மக்களை பயன்படுத்த ஆரம்பித்து, உள்ளூர் மக்கள் இருக்கும்போது இன்னொருத்தனை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்தாங்க. அது நியாயமான அது நியாயமான ஒன்று. அங்கேருந்து ஒரு கல்லூரியை உருவாக்கி அங்கேருந்து ஆட்கள் எடுத்து பண்ணுறது அது எல்லா நாடும் செய்யுது, வெவ்வேறு நாடுகளும் செய்கிறாங்க. அதே ரிவர்ஸில் பார்த்தீங்கன்னா ஜெர்மன் என்ன சொல்கிறாங்க, வருஷத்துக்கு 5 லட்சம் பேரை நாங்கள் உள்ளே எடுத்துக்கிறோன்றாங்க. ஏன்னா உள்ள மக்கள் தொகை குறையுது. மக்கள் தொகை குறையிற நாடுகள்லாம் வெளியிலேருந்து ஆட்கள், ஜப்பான் அப்படி தான் சொல்கிறாங்க, சுமாராக 1 கோடி பேருக்கு அடுத்த சில வருஷங்களில் வேலை இருக்குது ஜப்பானில். ஏன்னா ஜப்பானில் குழந்தை பிறப்பு குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. 20 லட்சம் பேர் வருஷத்துக்கு சாகுறாங்கன்னா 10 லட்சம் குழந்தை தான் பிறக்குது. பாப்புலேஷன் 10 லட்சத்துக்கு மேலே ஒவ்வொரு வருஷமும் டிக்ளைன் ஆகுது. வீட்டுக்குள்ளே செத்து 1 வருஷம் கழித்து எடுத்ததே ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க ஜப்பானில். பராமரிப்புக்கு ஆள் இல்லாமல் அண்ட் பெரும்பாலானவர்கள் வந்து திருமணம் ஆகாமல் இருக்காங்க. திருமணம் ஒரு பெரிய பிரச்சனை. அது ஒரு சுமைன்னு சொல்லி சுமை தான். எப்படி செய்வீங்க? உங்களுக்கு ஒரு சோஷியல் செக்யூரிட்டி இல்லை. அந்த கல்ச்சர் வந்து ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் வேலை பாரு, 14 மணி நேரம் வேலை பாருன்னு பிரைம் மினிஸ்டர்லாம் சொன்னால் ஏன் பிள்ளை பார்த்துக்குவான்? விடிய காலையில் 3:30 மணிக்கு ஆஃபீஸ் வான்னு சொல்லி ஒரு பிரைம் மினிஸ்டர் சொல்லி அதை ஒரு கல்ச்சர்னு நீங்கள் க்ளோரிஃபை பண்ணிங்கன்னா ஊரில் எவன் கல்யாணம் பண்ணுவான்னு கேட்குறான். ஆச்சா, ஓகே ஃபைன், நம்ம வேற எங்கேயோ டிபேட் ஆகிறோம்னு நினைக்கிறேன். இந்த சிக்கல் இருக்கும்போது உலகளாவிய அளவில் ஒரு நாடும் தன்னுடைய வேலை வாய்ப்பை உறுதிப்படுத்த தான் நினைக்கும். பட் அமெரிக்காவில் ட்ரம்ப்புக்கு இருக்கிற கண்ணோட்டம் வந்து நான் நினைக்கிறது இந்த வெறுப்பின் மூலமாக தான் அவரால் இந்த வியாபாரத்தை ஓட்ட முடியும், அவரை நிலைநிறுத்துறது. ஆமாம், அதை நியாயப்படுத்துகிற மாதிரி இவனுங்களும் செய்கிறானுங்க. இப்போ நேற்று காலையில் ஒரு செய்தி வருது, 30%
வீல் சேர் வாங்கிக்கிறாங்க ஆ. விமானத்தில் ஏறுறதுக்கு இந்திய பயணிகள், அதில் பெரும்பாலானவர்கள் நடக்கக்கூடியவர்கள். அந்த க்யூவில் நிற்கிறத ஹைஜாக் பண்ணுறதுக்காக, முன்னுரிமை கிடைக்கிறதுக்காக இவர்கள் வீல் சேரை பயன்படுத்துகிறாங்கன்னு ஒரு செய்தி வருது. இது 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 உண்மைதானா? இல்லைன்னா இந்தியர்கள் மீது ஒரு வெறுப்பை திணிக்கிறதுக்கு வேண்டி? உண்மைதான். நீங்கள் வேற ஒன்றும் வேணாம், போயிட்டு வர்ற இந்தியக்காரர்களே கேளுங்க, நம்ம ஆளுங்களே கேளுங்க. நீங்கள் இந்தியர்கள் மீதான அந்த குற்றச்சாட்டு இருக்குல்ல, அதை வந்து அமெரிக்கன் பார்வையிலெல்லாம் பார்க்க வேணாம். நம்ம ஊர்லேருந்து யோக்கியமாக போயிட்டு ஒழுங்காக குப்பை தொட்டியில் குப்பையை போட்டு கண்ட இடத்துல எச்சு துப்பாதவங்கிட்ட நீங்கள் கேட்டு பாருங்கள், நம்ம ஆட்கள் என்னென்ன செய்கிறாங்கன்னு சொல்லி. நம்ம ஆட்கள்லாம் இந்தியர்களை சொல்கிறாங்க. பட்டாசு வெடித்து ஃபயர் சர்வீஸ் வந்து நடந்திருக்கா இல்லையா? இவங்க தான் செஞ்சது. படம் யார், பாலகிருஷ்ணா படமோ இவன் படமோ வந்திருக்குது, தெலுங்கு படம். அந்த படத்தில் போய் தேட்டரில் கலாட்டா பண்ணி போலீஸ்காரன் வான் பண்ண செய்தி பண்ணானுங்களா இல்லையா? இங்கே தான் நடந்தது. ரோட்டில் புல்டோசரை விட்டு ஊர்வலம் போய் அது 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 முனிசிபாலிட்டிக்கு பெரிய பிரச்சனையாகி அதுக்கப்புறம் இவனுங்க மன்னிப்பு கடிதம் கொடுத்தது நடந்ததா இல்லை? நீ பிழைக்க போயிருக்காங்க. இங்கே வந்து உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற ஒரு சீஃப் மினிஸ்டர் புல்டோசரை விட்டு முஸ்லீம் வீட்டை இடிக்கிறாங்கிறத நீ கொண்டாடுறான்னா எவ்வளவு எச்ச புத்தி இருக்கும் உங்களுக்கு. அப்புறம் இந்த வெறுப்பை காட்டுறதுக்கான இதை ரெடி பண்ணுறான்ல அவன். வெளிநாட்டிலேருந்து இங்கே வர்றானே, அவன் எதாவது பண்ணுறானா? அந்த ஒயிட் சுப்ரமசியை காட்டுறதுக்கு எதாவது பண்ணுறானா? அவன் பாட்டுக்கு அமைதியாக வந்துட்டு போகிறான்ல. மற்ற ஊர்களில் போய் குடியேறுறாங்க, அதெல்லாம் செய்கிறாங்கல்ல. அமெரிக்காலேருந்து போய் செலவு கம்மியாக இருக்குன்னு வெவ்வேறு நாடுகளில் போய் செட்டில் ஆகிறவங்கலாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் அமைதியாக இருக்கும்போது உங்களுக்கு என்ன கொழுப்புன்னு கேட்குறேன் நான். வந்து நீ தங்குவியா யூபியில்? புல்டோசர் ஊர்வலம் விடுற நாய் ஒருத்தனாவது ஊபியில் வந்து ஒரு வருஷம் தங்க சொல்லுங்கள். வேற ஒன்றும் இல்லை, ஆத்தா இப்போ சாவுக்கு வரமாட்டேங்கிறானுங்க. ஏன்னா விசா பிடிங்கி விட்டுவிடா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. இவ்வளவு இருக்கும்போது உனக்கு அது தேவைப்படுதில்ல. நான் குறையெல்லாம் சொல்லலை, அமெரிக்காவை நீங்கள் நேசிக்கிறதுல சிக்கலே இல்லை. அப்புறம் எதுக்கு இந்த தேவையில்லாத இந்த குசும்புன்னு கேட்குறேன் நான். இதெல்லாம் இவர்களும் தான் உசுப்பி விடுறாங்க. ட்ரம்ப் அதை பயன்படுத்தலாம். டு பி ஃப்ராங்க், அந்த வெறுப்பு ஆம்ப்ளிஃபை ஆகிக்கிட்டே இருக்குது, மறுக்கிறதுக்கு இல்லை. 10 மாகாணங்களுக்கு மேலே இந்தியர்களோட ஆதிக்கம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு பொதுப்படையான அமெரிக்காவில் இருக்கிற குற்றச்சாட்டு. ஆனால் பெரும்பாலும் மாகாணங்களில் இந்திய வம்சாவளியினர் தானே அதிகாரத்துக்கு வராங்க. இருக்காங்க, அது மறுக்கிறதுக்கு இல்லை. அப்படின்னா அந்த அளவு கண்ணியமாக இருக்கான்னு அர்த்தம். ஆனால் இப்படி ஒரு பிரச்சாரம் இருக்குல்ல, அது இருக்கிறது உண்மை. அது நியாயம்தான்னு நம்புறதுக்கான ஆதாரங்களை இவங்க கொடுக்குறாங்கங்கிறது உண்மை. தாய்லாந்து, பிரிட்டன் எல்லா நாடுகள்லேயும் இந்திய சுற்றுலா பயணிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களோட நடத்தை வந்து ரொம்பவும் என்ன சொல்கிறது, மட்டமாக இருக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டும் வருது. எகிப்தில் இதை மாதிரி வந்து பல இடங்களில் இவங்கெல்லாம் போய் கலாட்டா பண்ணி சில்லறத்தனமாக நடந்துக்கிறதெல்லாம் நிறைய நடந்துட்டு தான் இருக்குது, மறுக்கிறதுக்கு இல்லை. பட் ட்ரம்ப் இதை கையாளுறது வேறு. என்னுடைய சந்தேகம் தான் அது. அவர் அந்த இந்திய வெறுப்பை வச்சுட்டு தான் அவரால் இனி அவருடைய அடுத்த அரசியலை வந்து கொண்டு போய், வேறு ஒன்றும் இல்லை, அவங்களுக்கு வேறு கிரவுண்டே கிடையாது. ஆல்மோஸ்ட் வேறு எல்லாத்தையும் அவங்க டிஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. அமெரிக்காவினுடைய சுப்ரீமசியில் ஒரு டென்ட்டு, ஒரு மரியாதை குறைவான ஒரு 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 நாடாக அது மாறிட்டுருக்கு. அந்தளவுக்கு இருந்த மரியாதை இல்லை. உள்ளூர் மக்களுக்கு இப்போ தான் விலைவாசியை குறைக்கிறதுக்கு சில வேலையெல்லாம் செஞ்சுருக்காங்க. விலையெல்லாம் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு. வேலைவாய்ப்பும் ஒன்றும் நீங்கள் சொல்லிக்கிற மாதிரியெல்லாம் இல்லை. டெஸ்லான்னு ஒரு பிராண்ட் இருந்தது, டெஸ்லாவை பிஓடி காலி பண்ணிட்டு மேலே ஏறிட்டு இருக்கான். ஸோ சுற்றி வளைச்சி பார்த்தா, ஆனால் பாருங்கள், டெஸ்லாவோட விற்பனை குறையுது, எலான் மஸ்கோட சொத்து மதிப்பு அதிகமாகி அவர் பெரும் பணக்காரர் ஆகிறார். இது ஓகே, இது வேறு, எனக்கு இது தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண வரல. இந்த சிக்கல்லாம் இருக்குது. பட் இந்தியாவிற்கு இந்த சூழ்நிலை இருக்கு இல்லையா, மோடியினுடைய செயலின்மை, ட்ரம்ப்புக்கு இருக்கிற அந்த அரசியல் நெருக்கடி, இது ரெண்டுலேயும் பலியாக போகிறது யாருன்னு சொன்னால் நம்முடைய பொருளாதார நலன் தான். அந்த 25% வரி விதிப்பு நடந்தால், 25% டேக்ஸை போட்டாங்கன்னா அது நம்மளால் எதிர்கொள்ளவே முடியாத ஒரு பிரச்சனையாக இருக்கும். என்ன சொல்கிறது, இந்த சாஃப்ட்வேர் துறையில், சாஃப்ட்வேரில் அவுட் சோர்ஸ் பண்ணுற எல்லாமே வெளிநாடுகள், அமெரிக்காவுக்கான சேவைகள் வெளிநாட்டில் நடந்தாலே அதற்கு 25% டேக்ஸ் போடணும். அந்த 25% டேக்ஸை வாங்கி அங்கே இருக்கிற மக்களை பயிற்றுவித்து அமெரிக்க மக்களுக்கு அந்த வேலை வாய்ப்பை திருப்பி கொண்டு வரணுங்கிறது அந்த மசோதா. அந்த மாதிரி ஒன்று செஞ்சாங்கன்னா, ட்ரையல் எடுத்தாங்கன்னா, அது ஒரு பெரிய நெருக்கடியாக இருக்கும். நாம் நேற்றைய பிரச்சனைக்கே இன்னும் தீர்வு தேடலை, இது நாளைக்கு வரப்போகிற பிரச்சனை. இதில் எதாவது கை வைப்பாங்கன்னு நம்ம நம்ப முடியுமா? அது கூடுதலாக இந்த மாதிரி
இந்த காலிஃப்ளவர் படத்தை போடுறேன், நான் அந்த எகெயின் இந்த இந்த இந்தியாவை வந்து ஒரு 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 ஜனநாயகத்தன்மை இல்லாத ஒரு நாடாக இன்னும் மேற்கொண்டு நகர்த்துறேன். ஆல்ரெடி ஜனநாயகம்லாம் ஆல்மோஸ்ட் முடிச்சாச்சு. இதை மாதிரி நீங்கள் கொண்டு போக 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 உங்களுக்கான வட்டி, சர்வதேச கடனுக்கான வட்டி அதிகரிக்கும், உங்களோட முதலீடுகள் வராது, உங்கள் நாட்டுக்கு டூரிஸ்ட் எவனும் வரமாட்டான், டூரிசம் எல்லாம் அது வந்து கஷ்டப்படாமல் உங்களுக்கு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வர்ற ஒரு இடம் அது. உங்களுக்கு டூரிஸ்ட் ஆல்ரெடி கோவா வந்து முடிஞ்சுது. கோவா டூரிசத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான எந்த வழி இல்லை, பிஜேபி கையில் வந்த பிறகு தான் கோவா முடிஞ்சு. ஏன்னா கோவாவை விட மற்ற நாடுகள் சீப்புன்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க. டூரிசமை காலி பண்ணி, முதலீடை காலி பண்ணி, அல்லது கடனுக்கான உள்நாட்டு கண்டுபிடிப்புகளை காலி பண்ணி எல்லாத்தையும் முடிச்சு கட்டிட்டு வெறுமனே எலெக்ஷன் கமிஷனையும் பிஆர் எக்ஸசைஸும் வச்சு ஆட்சியை கொண்டு போயிடலான்ற ஒரு முடிவில் இருக்காங்க. அவங்களுக்கு நல்லா இருக்கலாம், பிஜேபி அளவுக்கு நல்லா இருக்கலாம். பட் இந்த செய்திகள் எல்லாமே இந்தியாவிற்கு கெட்டது தான். இல்லை, இப்போ இந்த அமெரிக்காவிட்ட வந்து இந்த நெருக்கடி உருவாகும் போதே நம்ம வேற நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுவோம் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருந்தாங்க. அதில் ஏதாவது முன்னேற்றம் இருக்கா? நமக்கு தெரியும் கொஞ்சம் ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டாக ஒரு இது இருக்கலாம். ஏன்னா பாதிக்கு பாதி அமெரிக்காவை நம்பி தானே இருக்குது. நீங்கள் வேற எங்கே எக்ஸ்போர்ட் பண்ணுவீங்க? அந்த வாய்ப்பு என்ன இருக்குது? ஓ 10 வருஷமாக பேசி இப்போ தான் பிரிட்டன் ஈயூவோட கொஞ்சம் ஏதோ ஒரு சில ஒப்பந்தங்கள் வந்து போடுறோம். ஆனால் அதற்கு அவர்களை நம்பியே இந்தியா 140 கோடி பேர் இருக்கிற ஒரு நாடு. பிரிட்டன் மாதிரியான நாடுகளோட சைஸை கம்பேர் பண்ணால், அவர்களுடைய தேவையை கம்பேர் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு இருக்கிற தேவைக்கும் அவங்களால நிரப்ப முடிகிறதுக்கும் மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம் இருக்கும். அதை நம்பி பெருசாக ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு சின்ன ப்ராக்ரஸ் வேணால் இருக்கலாம். புதிய சந்தையை உருவாக்குறதுங்கிறது உலகத்தில் இப்போதைக்கு ரொம்ப கஷ்டம். ஒருத்தரோட கதவை அடைச்சா தான் சாத்தியம். சீனாவிலேருந்து நான் ஆடைகளே வாங்க மாட்டேன் அப்படின்னு சீனாவில் பங்களாதேஷ்லேருந்து ஆடையே வாங்க மாட்டேன்னு ஐரோப்பிய யூனியன் முடிவு பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தொழில் உங்களுக்கு வரலாம். அப்படி ஒரு முடிவு எடுக்காமல் நீங்கள் எப்படி ஒரு எக்ஸிஸ்டிங் மார்க்கெட்டை நீங்கள் எப்படி பிடிப்பீங்க? 2 பேர் பால் கறக்குறாங்க, தேவை 5 லிட்டர் தான், 2 பேரும் 5 லிட்டர் கறக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். வாங்குற ஒருத்தர் 5 லிட்டர் நிறுத்திட்டாருன்னா ஒரே வழி தான் உண்டு. 5 லிட்டர் வாங்கினவர் 10 லிட்டர் வாங்கணும். அல்லது ஒருத்தரோட உற்பத்தி வீணாக தான் போகும், இல்லை 2 பேரோட பாதி உற்பத்தி வீணாக தான் போகும். இது ஒரு ரொம்ப சிக்கலான ஒரு பிரச்சனை இது. இல்லை, இன்னொன்று இதில் அமெரிக்காவினுடைய பொருளாதாரம் வீழ்ந்துட்டுருக்கு, அங்கே வாங்கக்கூடிய திறன் வந்து குறைஞ்சிட்ருக்கு, வேலை வாய்ப்பு இல்லை, இப்படிப்பட்ட ஏகப்பட்ட சிக்கல்களையும் இதோட நம்ம பொருத்தி பார்க்க வேண்டியது இருக்கு. ஆமாம், அவர்களுடைய ஓன் பிரச்சனை ஒன்று. ஆனால் இங்கே இதை எதிர்கொள்கிறதுக்கான அரசு ரீதியான நடவடிக்கைகள்னு ஒன்று இல்லை நம்மகிட்ட. அதான் உண்மை. யாராவது ஒருத்தர் இதற்கு எக்ஸ்போர்ட்டர்ஸுக்கு சில ஸ்பெஷல் பேக்கேஜ் கொடுக்க போகிறோம், 20,000 கோடி ரூபாய் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி ஏதாவது ஒரு செயல் நடந்ததான்னு சொல்லுங்கள். ஒன்றே நடந்துச்சு. அங்கே குஜராத்தில் இந்த செயற்கை வைரம் துறை இருக்கு இல்லையா, அவங்களுக்கு ட்ராபேக்கை இன்க்ரீஸ் பண்ணாங்க. கடன் தவணையை நீட்டிங்க, புதுசாக கடன் கொடுங்க, வேறு நாடுகளை ரீச் பண்ணுறதுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு பேசுனாங்க. என்னென்ன போய் மீட் பண்ணிட்டு வந்தாங்க டெல்லியில் இந்த மாதிரி சங்கங்கள்லாம். எதுவுமே நடக்கலை, சொல்லிக்கிற மாதிரி ஒன்றுமே இல்லை. ஸோ இங்கே அந்த பார்வையே இல்லை, இதை காப்பாற்றணுங்கிற எண்ணமே இல்லை. அது தன்னால் பொழைச்சிக்கும், காட்டு மாடு மாதிரி அதுவாக போய் மேய்ஞ்சிட்டு வந்துடும் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. அது மாதிரி அப்படி நடக்கும்னு நான் நினைக்கல. பட் யூஎஸோட ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வருவாங்க, அதுக்கு எதை இவங்க விட்டு தர்றாங்கன்னு நமக்கு தெரியாது. இன்னும் நின்றுட்டு தான் இருக்குது சுற்றி. எனக்கு ஸ்ட்ராங் டவுட் என்னென்னா, சர்வ நிச்சயமாக யூஎஸ்லேருந்து அந்த விவசாய உற்பத்தியை சீனா வாங்க ஒத்துட்ருக்குன்னு நினைக்கிறேன் 1 இயருக்கு. ஆமாம் ஆமாம் ஆமாம். இப்போ சீனா ஏதாவது காப்பாற்றினா உண்டு. இந்த மாதிரி அவங்களும் வாங்க மாட்டேன்னா அந்த அதான் அவன் தனக்கு வேண்டியதை அவன் நெகோஷியேட் பண்ணுறான், நம்ம சரண்டர் ஆகிறோம். 2க்கு வித்தியாசம் இருக்குது. ஆனால் அமெரிக்கா வந்து சீனாவை நம்பி இருக்கக்கூடிய அளவுக்கு இந்தியாவை நம்பி இல்லை அப்படிங்கிறதுலாம் இல்லை, தேவையில்லை. இந்தியாவுடைய பொருள் எல்லாமே மாற்றீடு செய்யக்கூடியது, முழுக்கவே விட்டா கஷ்டன்ற மாதிரியான எதுவுமே இல்லை. அந்த மாதிரி இல்லை, அதை நம்ம ஒத்துட்டு தான் ஆகணும். ஆர்என்டியில் நம்ம செலவே பண்ணுறது இல்லையே, உங்களை நம்பியே ஆகணுங்கிறதுக்கு உண்டான என்ன இருக்குது, அந்த மாதிரி எதுவும் இல்லை. இனி அதை செய்வாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா அதற்கு இப்போ ஏற்கனவே சொன்னது தான், ஹெட்லைன்ஸில் இடம் பிடிக்கிறதும் வரலாற்றில் இடம் பிடிக்கிறதும் முற்றிலும் வேறான லட்சியங்கள்.
ஹெட்லைன்ஸில் பிடிக்கிறதுக்கு இடம் பிடிக்கிறதுக்கு நீங்கள் மீடியாவை கேப்சர் பண்ணி பிஆர் கம்பெனியை வச்சுட்டு நீங்கள் ஹெட்லைன்ஸில் வந்துடலாம். வரலாற்றில் இடம் பிடிக்கிறதுங்கிறது அதற்கு நீங்கள் இன்க்ளூசிவாக இருக்கணும், எல்லாரோட ஐடியாவை கேட்டுக்கணும், எல்லாரோட கிரிட்டிசிசத்தை, அந்த எதிர்ப்பை, விமர்சனங்களை நீங்கள் கேட்கணும், நீண்ட காலம் நீங்கள் காத்திருக்கணும், சுயநலம் ஒரு 10% இருக்கிறதுலேருந்து குறைக்கணும். இதெல்லாம் இருந்தால் தான் உங்களுக்கு வரலாறுல இடம் இருக்கும். ஹெட்லைன்ஸில் இடம் பிடிக்கிறது மோடி பிஜேபியோட ஒரே நோக்கம் ஹெட்லைன்ஸில் இருக்கிறது தான், ஹிஸ்ட்ரியில் இருக்கிறது இல்லை. ஸோ இவர்களால் ஆர்என்டியில் எதையுமே செய்ய முடியாது. இந்த ஐஐடியில் பண்ணானுங்களே அந்த ட்ரெயின் ஒன்று, ஹைப்பர் லூப் ட்ரெயினு அப்படின்னு சொல்லி ஒரு பிவிசி பைப் மாதிரி ஒன்றை வச்சு ஒரு ட்ரையல் ஒன்று எடுத்தாங்க. அதற்கு தரப்பட்ட விளம்பரம் இருக்குல்ல, அது ஒரு துவக்க நிலை வேலை. அது 25 வருஷம் ரிசர்ச் பண்ணி வேணால் நீங்கள் உருவாக்கலாம். அதை எல்லா நியூஸும் வளைச்சு கவர் பண்ணாங்க. இன்னைக்கே நடந்துட்ட மாதிரி அதில் ஒரு பையன் பேசுகிறான், 1500 ரூபா டிக்கெட்டில் பெங்களூர் போயிடலான்றான். எங்கடா படிக்கிறேன்னா ஃபஸ்ட் இயர் படிக்கிறான். எலக்ட்ரானிக்ஸ் ஃபஸ்ட் இயர் படிக்கிறவன் வந்து ஒரு ப்ராஜெக்டில் உட்காந்துக்கிட்டு அதோட காஸ்ட்டை சொல்லிட்டு இருக்கான். அட பாவி, நீ இப்போ தான் படிக்கவே ஆரம்பிச்சிருக்கேன், அந்த ப்ராஜெக்ட்டில் சும்மா ஒப்புக்கு சேர்த்து வச்சுருக்காங்க பேசுறதுக்கு. ஃபஸ்ட் இயர் படிக்கிறாங்க, இந்த ப்ராஜெக்ட் இது இருக்குங்க, இது 1500 ரூபாய்க்கு போகலாங்க, அந்த அளவுக்கு உனக்கு உருட்டி வச்சுருக்காங்க இந்த பசங்களை. இது யதார்த்தத்துக்கு வர்றதுக்குள்ள 20 வருஷம் ஆகும். 20 வருஷத்தில் நாம் வந்து இப்போ ஈரானில் இருக்கிற காஸ்ட் மாதிரி தான். அவன் வந்து ரூபாய் நோட்டில் சைபரை கட் பண்ணுறான், ஏன்னா அதுக்கு மேலே போயிட்டுருக்கு இன்ஃப்ளேஷன் சொல்லி. இவங்களுக்கு இந்த கனவுல மிதக்கிறது இருக்குல்ல, அந்த கதா காலட்சிப்பம் கேட்குற மாதிரி, இதை மாதிரி இவர்கள் ஸ்பாயில் பண்ணிகிட்ருக்காங்க. ஆர்என்டிக்கான அடிப்படை பண்புகளே நம்ம சிதைச்சிட்ருக்கோம். அதுக்கு பல்வேறு காரணங்கள், நான் வெறுமனே அதுக்கு பிஜேபி மட்டும் காரணம்லாம் சொல்ல மாட்டேன். இப்போ அவங்க ஓடுறதுக்கு அவ்வளோதான், அதை இம்ப்ரூவ் பண்ணாமல் இன்னும் ஸ்பாயில் பண்ணுறாங்கன்றதான் குற்றச்சாட்டை தவிர, பொதுவாகவே இந்த ஆராய்ச்சி கலாச்சாரங்கிறது நம்மகிட்ட ரொம்ப பலவீனமானது. அதை வேணால் ஒத்துக்கணும். நம்ம ஒரேடியாக எல்லா பழியும் தூக்கி அங்கே போட அவசியம் இல்லை. அவர்கள் அதை பயன்படுத்துகிறாங்க, என்ன மோசமாக்குறாங்க, அவ்வளோதான். ஸோ இதை போல் நீங்கள் எதுலேயும் இல்லாமல், ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ் இல்லை இந்தியாவுக்கு, அது பாகிஸ்தானுக்கு இப்போ நிறைய போகுது. இந்தியாவை பிடிச்சி வச்சுட்டு ஆக போகிறதுன்னு ஒன்று கிடையாது. நீங்கள் சீனாவை மிரட்டுறதுக்கு ஆள் இனிமேல் யாரையும் வச்சு மிரட்ட முடியாது, அந்த இது போயாச்சு. உங்களுடைய பொருளாதார பலம் போயாச்சு, நம்பிட்டு இருக்கு அது யார் வேணால் பிடுங்கலாங்கிற மாதிரி இது போயாச்சு. அண்ட் உங்களுக்கு வந்து ஒரு உலக அளவில் ஒரு நல்ல பேர் இருக்கா யூனியன் கவர்மெண்ட்டுக்கு, அதுவும் கிடையாது, போயாச்சு. சீந்த நாதி இல்லை. இப்போ காது குத்து கல்யாணத்துக்கு போயிட்டு வந்துட்டுருக்காரு, ஒன்றுத்துக்கு இல்லாமல் இன்டர்நேஷ்னல் மீட்டிங்கில் போய் அப்படி சீன் காட்டிகிட்டு இருந்த பெரியவருக்கு இப்போது எங்கேயாவது போய் இந்த 70 வயசு சின்ன சின்ன நாடுகளுக்கு போய் கல்யாணம், காது குத்து, சீமந்தம், இதுக்கெல்லாம் போய் ஆசீர்வாதம் பண்ணிட்டு ஒரு அவார்டை அந்த மாதிரி ஒரு அவார்டை, உயர்ந்த அவார்டு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து, அது அந்த ஒரு தனி நபராக நீங்கள் சாதிக்கிறதுக்கான உங்களுக்கு அறிவுத்திறன் இருக்கா, அதுவும் போயாச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா தூண்களையும் அடித்து உடச்சிக்கிட்டே இருக்கும். பட் மகாராஜாவோட தேஜஸை மட்டும் மெயின்டைன் பண்ணுறாங்க, அந்த தொற்றப்பொழிவு மட்டும். ஒரு கிரிக்கெட்டர் வந்து கேட்குற மாதிரி இருக்குது, எப்படி உங்கள் முகம் இவ்வளோ பளபளப்பாக இருக்குது அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குது. வேற என்ன கேட்க முடியும்? நீ நாட்டை தான் கொண்டு போய் அங்கே நிறுத்திருக்கேன்னு கேட்க முடியுமா? முடியாது. நீங்கள் ஒரு அசாத்தியமாக, நீங்கள் எப்படிங்க இன்டர்வியூலாம் இவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணுறீங்க, எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்கிறீங்களான்னு மோடியை போய் பாராட்ட முடியுமா? அது சொத்தையாக இருக்கும். இல்லை நீங்கள் மினிஸ்ட்ரி எல்லாம் கூப்பிட்டு ஒரு ரொம்ப அசாத்தியமான அட்மினிஸ்ட்ரேட்டாக இருக்கீங்க, டெமோக்ராட்டிக்காக உங்களோட மினிஸ்ட்ரியை வச்சுருக்கீங்கன்னு கேட்க முடியுமா? அதுவும் கிடையாது. இல்லை படம் வரைகிறேன், எது வர ஏதாவது ஒன்று இருக்கு, எதுவுமே கிடையாது. எலெக்ஷனை அவர் செய்யறது என்ன, மூச்சு பளபளான்னு வச்சுருக்காரு, அதை அந்த பிள்ளை கேட்டுருச்சு, அவ்வளவுதான். ஸோ ரொம்ப அதீதமாக கனவு காண தேவையில்லை, அவ்வளோதான். நீங்கள் பங்களாதேஷ் மாதிரி ஒரு புரட்சி வரும்லாம் நான் நினைக்கல. இந்தியாவில் அது சாத்தியமே கிடையாது. ஏன்னா ஒருத்தனோட பிரச்சனை இன்னொருத்தனுக்கு தேவையில்லாதது. தமிழ்நாடு, உத்தரப்பிரதேசம் வந்து பாஜகவுக்கு எதிராக வாக்களித்த போது பீகார் பாஜகவுக்கு ஆதரவாக இருந்துச்சு. ஸோ கர்நாடகாக்காரன் கோவப்படும் போது ஆந்திராக்காரன் காப்பாற்றுவான். இந்தியா வந்து அந்த மாதிரி ஒரு ஒருங்கிணைக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லாத ஒரு நாடு. அண்ட் இங்கே ஜாதி ரீதியாக, மத ரீதியான பிளவுகள் இப்போ வந்து ஃபேக்ட்ரி வச்சு வளர்க்குற மாதிரி ஆகுது. ஸோ இங்கு இத்தகைய ஒரு மாற்றம் வரும்னா, ஒரு புரட்சி வருங்கிறதெல்லாம் பேராசை, இப்போதைக்கு பேராசை. அதை நாம் அதை நாம் ஒத்துக்கணும். மற்றபடி இந்த வீழ்ச்சி தவிர்க்க முடியாது. வேணால் எழுதி வச்சுக்கோங்க. இது அடுத்த வருஷம் நம்ம பார்க்கும்போது நாம் எந்தெந்த இடத்துல இருந்தோமோ எல்லாத்திலும் இன்னும் மோசமாக பின்னடைஞ்சிருப்போம். இன்னும் 50-20 லட்சம் பேருக்கு வேலை போயிருக்கும், இன்னும் விலைவாசி உயர்ந்திருக்கும், மக்களுடைய தனிப்பட்ட பிரச்சனைகள் வந்து அதிகரிச்சிருக்கும். இதை தடுக்கிறது ரொம்ப சிரமம். மொத்த பழியும், இதற்கான மொத்த பொறுப்பும் எந்த
தொலைநோக்கு பார்வையும் இல்லாத பிஜேபி கவர்மெண்ட்டால தான். இதுதான் ஒரு லைனில் எடுத்துக்கணும். நாசமாக போகிற அத்தனைக்கு இவர்கள் தான் பொறுப்பு. ரொம்ப சிக்கலான ஒரு சூழலில் தான் இந்தியா இருக்குது. நம்ம இந்த பொருளாதாரத்தை தொடர்ந்து நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது வர வர இந்த பொருளாதாரம் மிகப்பெரிய சிக்கலுக்குள்ளாகவும் வீழ்ச்சியை நோக்கி சந்திச்சிட்ருக்கு. அதற்கான எந்த முன்னெடுப்புகளும் அதை தூக்கி நிறுத்துறதுக்கான வேலைகளும் வந்து நடக்கலை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. தொடர்ந்து பேசுவோம். சர்வதேச அரசியல், அதனூடாக இந்திய அரசியல், இந்திய பொருளாதாரம், இருக்கக்கூடிய சூழல் எல்லாமே தொடர்ந்து பேசுவோம். உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி. நன்றி.